அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த மாதிரி உள்ள FTTH வந்துட்டு மலையில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதோட என்னன்னாக்கா, நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா, இதில் என்ன இருக்குன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எதனால ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கேபிளில் பார்த்து கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக ஹார்டாக இருக்கு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேபிளில் பார்க்கும்போது எந்த விதமான ஏணியும் யூஸ் பண்ணி நம்ம கேபிளில் பார்க்க போகிறதில்ல. ஏன்னாக்கா நம்ம ஏறும்போது வந்து இண்டிவிஜுவலாக கையால் ஏறுறோம். நம்ம ஏணி யூஸ் பண்ணாமல் ஏறனால வந்து நம்ம கை வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹார்டாக இருக்குது பாருங்கள். எதனாலனாக்கா நம்ம தான் ஏணியை யூஸ் பண்ணாமல் மரத்தில் ஏறனால நம்ம கை இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் வந்து கை இது ஒரு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு கேபிள்னாவே. நான் ஏணி இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால வந்து கை இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஏன் இந்த FTTH ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி பட்டு என்ன ஆகுதுனாக்கா இந்த இடத்துல துரு பிடிச்சிருது. துரு பிடிக்கிறதுனால இந்த இடம் பூராமே வீணாக போயிட்டுருக்கு. துரு பிடிச்சனா என்ன செய்யுது, இந்த FTTH வந்து ஒர்க் ஆக சூழ்நிலைக்கு போயிடுது. இருந்தாலும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம இப்படி துடைச்சிட்டு இப்படி பார்க்கும்போது என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த இடம்லாம் துரு பிடிச்சிருந்துருக்கு. ஒரு துரு பிடிச்சினா என்னாச்சு, ஒரு இந்த இடமே விட்டுருச்சு பாருங்கள். விட்டதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த FTTH ஃபால்ட் ஆயிரும். சரிங்களா? அதனால இந்த FTTH வந்து மினி லோடு FTTH வந்துட்டு நினையாமல் ஒரு இடத்துல கஸ்டமர் வீட்டில் வைக்கிறது ரொம்ப சேஃப். அப்போ தான் இது வந்து லைஃப் தரும். நினைகிற மாதிரி வச்சிங்கனாக்கா சீக்கிரம் இது ஃபால்ட் ஆயிரும். ஃபால்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, செலவினங்கள் அதிகமாகுது. இதை அடுத்த நோடு மாற்றுற வரையும் கஸ்டமர் வீட்டில் லேட்டாகவும் ஆயிடுது. இதனால் வந்து நம்ம கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம எப்போதும் இந்த மாதிரி FTTH யூஸ் பண்ணாலும் சரி, எந்த FTTH சிங்கிள் வேஸ் FTTH யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து நினையாமல் வச்சுக்கிறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இல்லைங்களா? அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது. இதுதான் சின்னோண்டு ஒரு மிஷின் தான் வந்து FTTH ஒர்க் ஆகிற சூழ்நிலைக்கு போயிடுது. இது மழை பெஞ்சதுனால துரு பிடிச்சிருச்சு. துரு பிடிச்சி திருப்பி இது ஒர்க் ஆகுதா அப்படின்ற நம்ம அயன் சால்ட்ரிங் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம். இது அடுத்த கட்டம் எப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறத பற்றி நமக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டோம். இதுதான் வந்து கட்டாதனால துரு பிடிச்சதுனால கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஏரியா ஃபுல்லாக துரு பிடிச்சி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம இது அயன் சால்ட்ரிங் வச்சு இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாகவே பார்க்கலாம். இதுதான் இது இந்த FTTH உள்ள பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான் இருக்கும் ஒரு சூழ்நிலை. நம்ம நினையாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இதனால் வந்து நமக்கு ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. புதுசாக ஒரு FTTH வாங்கி அந்த வீட்டில் போகிறதுனால 2 நாள் ஆனால் நம்ம கஸ்டமர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எப்போதும் 1க்கு 2 சேஃபில் எடுத்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா திரும்பின்றது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி இது சம்மந்தமான எப்படி இதோட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் போகலான்ட்டு. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.